ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ். உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கேள்வி. என்னதான் நம்ம கான்கிரீட் வீட்டுக்குள்ள ஏசி ரூமில் எவ்வளோ தான் சொகுசாக வாழ்ந்தாலும் நம்ம மனசு எப்பயாச்சும் அடடா நம்ம ஊர் நம்ம மண் அப்படின்னு ஏங்கும் இல்லையா? அப்படி ஏங்குற மனசுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய எனர்ஜி பூஸ்டர் தான் நம்ம கிராமத்து திருவிழா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சும்மா ஏனோ தானோன்னு இல்லாமல் ஒரு கிராமத்து திருவிழாவுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள், அதோட கலாச்சாரம், அப்புறம் நம்ம ஊரில் நடந்த அந்த திருவிழாவுடைய கலர்ஃபுல்லான காட்சிகளை தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா இது வெறும் திருவிழா இல்லை, நம்ம பாட்டன் முப்பாட்டன் காலத்து உணர்வு. திருவிழா சும்மா ஆரம்பிச்சிடாதுங்க, அதுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அதுதான் காப்பு கட்டுறது, கங்கணம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. காப்பு கட்டிட்டாங்கன்னா அந்த ஊர் மக்களுக்குள்ள ஒரு அலாதியான கட்டுப்பாடு வந்துடும். ஊரை விட்டு யாரும் வெளியூருக்கு போகக்கூடாது. வெளியூரில் இருக்கிற சொந்தங்கள் எல்லாம் ஓடி வந்துடணும். ஏன் தெரியுமா? எங்கள் ஊர் தெய்வத்தோட பண்டிகைக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றா நிற்போம் அப்படின்னு காட்டுற ஒற்றுமை தான் இது. இந்த நாட்களில் ஒரே ஒரு புது பொலிவோட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும். உங்கள் ஊரில் காப்பு கட்டினா என்ன கட்டுப்பாடு போடுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருவிழாவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீடும் புது மணப்பெண் மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது, வாசலில் பெரிய கோலம் போடுறதுன்னு ஊரே ரொம்ப பிஸி ஆகிடும். இதெல்லாம் விட ஆகச்சிறந்த சுகம் எது தெரியுமா? பஸ் ஸ்டாண்டில் போய் அக்கா வராங்களா, அத்தை வராங்களா, மாமா வராங்களா அப்படின்னு வழி மேலே விழி வச்சு காத்துட்ருக்கிறது தான். வருஷம் முழுக்க பேசாத சொந்தங்கள் கூட இந்த திருவிழாவில் ஒன்றா உட்காந்து பாய விரித்து பழைய கதைகளை பேசி சிரிக்கும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்கே, உலகத்தில் எந்த சோஷியல் மீடியாவாலையும் அதை தரவே முடியாது. சரி, திருவிழான்னா சாப்பாடு இல்லாமல் எப்படி? கிராமத்து திருவிழாக்களில் 2 விதம் இருக்குது. ஒன்று சைவ திருவிழா, இன்னொன்று அசைவ கொடை. அம்மன் கோவிலெல்லாம் செஞ்சாங்கன்னா சுட சுட கம்மங்கூழ் செஞ்சு அதில் சின்ன வெங்காயத்தையும் மாவடுவையும் தொட்டுக்கிட்டு குடிப்பாங்க பாருங்கள், அமிர்தமே தோற்று போயிடும். இன்னொரு பக்கம் சாமிக்கு நேர்த்தி கடன் செலுத்த கெடா வெட்டு நடக்கும். ஊரே மணக்கிற அளவுக்கு கறி குழம்பு வச்சு இலை போட்டு சொந்த பந்தங்களுக்கு பரிமாறுவாங்க. தம்பி இன்னும் 2 பீஸ் வைப்பா அப்படின்னு அன்போடு மிரட்டி பரிமாறுற அந்த உபசரிப்பு தான் கிராமத்துடைய ஆகச்சிறந்த அடையாளம்னு சொல்லுவோம். இப்போது திருவிழாவுடைய மெயின் பிக்சருக்கே வந்துடும். அந்த மேள சத்தம், அப்புறம் நையாண்டி மேளம் வைப்பாங்க, தவில் சத்தம் காதை அப்படியே தொலைக்கும். ஆடத் தெரியாதவங்களோட கால் கூட தானாக ஆடுன்னு சொல்லுவோம். தலையில் சொம்பை வச்சு கரகம் ஆடுறது, அந்த சொம்புக்கு மேலே ஒரு கிளியை வச்சு பேலன்ஸ் பண்ணி ஆடுற கரகாட்டம், அதுக்கப்புறம் டான்ஸு, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய கலை. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜோக்ஸு, மாடாட்டம், மயிலாட்டம், புலியாட்டம், காளியாட்டம், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் அப்படியே கட்டி போட்டுரும். டிவியும் மொபைலும் இல்லாத காலத்தில் இதுதான் நம்ம மக்களுடைய ஆகச்சிறந்த என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. கிராமத்து திருவிழாவில் பக்திங்கிறது உச்சக்கட்டத்துக்கு போகும் இடம் எது தெரியுமா? இந்த நேர்த்தி கடன்கள் தான். கையில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் கொதிக்கிற நெருப்பை அள்ளி தீச்சட்டி எடுத்துகிட்டு வர பக்தர்களை பார்க்கும்போது உடம்பே சிலிர்த்து போயிடும். உடம்புல வேல் குத்திட்டு பறவை காவடி எடுப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப அறிவியலும் தாண்டிய ஒரு நம்பிக்கை அங்கே வேலை செய்யுது அப்படிங்கிறது புரியும். இன்னொரு பக்கம் பெண்கள் தங்களுடைய குடும்பம் செழிக்கணும்னு தானியங்களை முளைக்க வச்சு முளைப்பாரி எடுத்துகிட்டு கும்மி அடித்து வர காட்சி பார்க்குறதுக்கே அத்தனை அழகாக தெய்வீகமாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எல்லாருடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கே போயிடுவோம். கோவில் வாசலில் வரிசையாக இருக்கிற கடைங்க, அந்த பிங்க் கலர் பஞ்சு மிட்டாய் வாயில் வச்ச உடனே கரையும் பாருங்கள், அப்பாடா பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அந்த பிபி ஊதுற சத்தம், கலர் கலர் வளையல்கள், பிளாஸ்டிக் துப்பாக்கி, அப்புறம் டக்கு டக்குன்னு சத்தம் போடுற அந்த தக்கர வண்டி, இதெல்லாம் வாங்கிட்டு அந்த ராட்டினத்தில் ஏறி உக்காந்து மேலே இருந்து பயத்தில் கத்துற சுகமே தனி. நம்ம பாக்கெட்டில் இருக்கிற 10 ரூபாயை வச்சுட்டு என்ன வாங்குறதுன்னு யோசித்த அந்த பழைய கால ஞாபகம் யாருக்கெல்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருவிழாவுடைய கடைசி நாளில் கிராமத்து எல்லையில் இருக்கிற காவல் தெய்வமோ அம்மனோ சிம்ம வாகனத்துலேயோ அல்லது குதிரை வாகனத்துலேயோ ஏறி ஊருக்குள்ளே வீதி உலா வரும். ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் தண்ணி தெளித்து கோலம் போட்டு தேங்காய் பழம் தட்டில் வச்சு சாமியை வரவேற்பாங்க. ஊரில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், பஞ்சம் பசி இல்லாமல் மழை பெய்யணும்னு ஒட்டுமொத்த ஊரே சாமி முன்னாடி கைகொப்பி நிற்கும்போது அங்கே ஜாதி மதம் ஏழை பணக்காரன்ற எந்த பாகுபாடுமே இருக்காது. எல்லாரும் அந்த தெய்வத்தோட பிள்ளைகளாக தான் நிற்பாங்க. திருவிழா முடிஞ்சு சாமி திரும்ப கோயிலுக்கு போகும்போது ஊரே கொஞ்சம் அமைதியாயிடும். சொந்தங்கள் எல்லாம் மூட்டையை முடிச்சு கட்டிக்கிட்டு அடுத்த வருஷம் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு கண்ணீரோடு விடைபெறுவாங்க. ஆனால் இந்த திருவிழா நமக்கு என்ன கொடுத்துட்டு போகுது தெரியுமா? அடுத்த வருஷத்துக்கு ஓடுறதுக்கான பாசிட்டிவ் எனர்ஜியையும் நம்ம உறவுகளுடைய அன்பையும் தான். இன்றைக்கி நம்ம ஊர் திருவிழா வீடியோவை நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் ஊர் திருவிழாவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது? நீங்கள் என்னெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.